ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். அரசு துறைகளின் சேவைகள் விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேரும் வகையில் மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்து முதல் கட்டமாக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தொடங்கி வைத்தார். அதன் மூலம் மொத்தம் 8,74,00,000 மனுக்களும் தேர்வு காணப்பட்டது. நகர பகுதிகளில் இந்த திட்டத்திற்கு கிடைத்த வரவேற்பினை அடுத்து அடுத்த கட்டமாக அனைத்து மாவட்டங்களில் உள்ள ஊரக பகுதிகளில் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்படும் என்று அறிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் தமிழகம் முழுவதும் உள்ள 12,500 ஊராட்சிகளில் 2,500 முகாம்கள் மூலம் 15 அரசு துறைகளில் 44 சேவைகளுக்கு பொதுமக்களிடம் மனுக்கள் பெறப்படுகிறது. இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தருமபுரி மாவட்டம் பாளையம்புதூரில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஊரக பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் என்னும் திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சேலம் கோட்டத்தின் சார்பில் மகளிர் பயணம் செய்யும் பழைய பேருந்திற்கு பதிலாக 20 புதிய பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். பின்னர் அவர் பல்வேறு திட்ட பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார். முதலமைச்சரின் வருகையை ஒட்டி அங்கு ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்.